அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவிக்கு நேர்ந்த பாலியல் வன்கொடுமை தொடர்பாக சென்னை பெருநகர காவல் ஆணையரும் உயர்கல்வித்துறை அமைச்சரும் முரண்பட்ட தகவல்களை செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருக்கின்றனர். அதில் முக்கிய 3 முரண்பாடுகளை ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கலாம். கால் வருது, அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி கால் பண்ணுறாங்க. அந்த 100 காலை பேஸ் பண்ணி நம்ம போலீஸ் டீம் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போகும்பொழுது அங்கே அண்ணா யூனிவர்சிட்டியில் போஸ்ட் டீம்னு கமிட்டி, அதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு ஒரு கமிட்டி இருக்கும். அதில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸரும் அந்த பாதிக்கப்பட்ட மாணவியும் இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணி எஃப்ஐஆர் போடுறோம். எஃப்ஐஆர்ன்றது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டு. பாதிக்கப்பட்டவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை அப்படியே எழுதணும். அதில் போலீஸ் எந்த திருத்தமோ அடுத்தல பண்ணக்கூடாது. அதான் சிலர் தெரியாமல் சொல்கிறாங்க, எஃப்ஐஆர் எப்படி போட்டிருக்கலாம், எஃப்ஐஆர் அப்படி போட்டிருக்கலாம். அப்படி கிடையாது. பாதிக்கப்பட்டவங்க எப்படி கொடுக்குறாங்களோ என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே போடணும். அதுதான் எஃப்ஐஆர். அது எஃப்ஐஆர் போட்டோம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் அப்படி ஒன்று வரவில்லை என்பதுதான் எங்களுக்கு இருந்த துயர செய்தி. ஒருவேளை மனுதாரர் புகார் தராமல் இருந்து அந்த குழுவுக்கு அது யார் மூலமாவது ஒரு செய்தியாக வந்திருந்தால் கூட அழைத்து பேசி நாங்கள் தீர்வு கண்டிருக்க வாய்ப்பு இருந்திருக்கும். இல்லை என்பது ஒன்று. காவல்துறைக்கு புகார் மனு போனதற்கு பிறகு புரிகிறது. பல்கலைக்கழகம் அதற்கு முழு ஒத்துழைப்பு தருகிறது. பதிவாளர் சொல்லுகிறார், துறையின் அமைச்சர் என்ற முறையில் நானும் அந்த காவல்துறையுடைய நடவடிக்கை முழு ஒத்துழைப்பு தருவோம் என சொல்கிறோம். கைது செய்யப்பட்டிருக்கிறார், விசாரணை தொடர்கிறது. இதற்கிடையில் மகளிர் தேசிய ஆணையம் அந்த வழக்கின் உள்நுழைந்து நாங்கள் விசாரிக்க முற்படுகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதற்கும் தமிழக அரசும் நம்முடைய பல்கலைக்கழக நிர்வாகம் உயர்கல்வித்துறையும் முழு ஒத்துழைப்பு தரும். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள சிசிடிவி கேமராக்கள் குறித்தும் சென்னை பெருநகர காவல் ஆணையரும் உயர்கல்வித்துறை அமைச்சரும் முரண்பட்ட தகவல்களை தெரிவித்திருக்கின்றனர். அண்ணா பல்கலைக்கழகத்தில் 70 சிசிடிவி இருக்கு சார். 70 சிசிடிவியில் 56 சிசிடிவி வேலை செய்யுது. சரியா? வேற அதுலயும் தகவல் கிடைச்சிருக்கு. அதெல்லாம் தகவல் வச்சு தானே பிடிக்கிறோம். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 70 கேமரா இருக்கு. அங்க டெக்ஸ்கோன்னு சொல்லக்கூடிய எக்ஸ் சர்வீஸ்மேனை வச்சு அவங்க செக்யூரிட்டி ஆல்ரெடி அண்ணா பல்கலைக்கழகத்தில் 140 பேர் இருக்கிறாங்க. 140 பேர் செக்யூரிட்டி இருக்கிறாங்க. அதை 3 ஷிஃப்டா போடுறாங்க. 49 பேர் ஒரு ஷிஃப்ட், 49 பேர் ஒரு ஷிஃப்ட், அடுத்து 42 பேர். இதுதான் அவங்க ஷிஃப்ட் அரேஞ்ச்மெண்ட். கேட்லாம் போட்டு மேனேஜ் பண்றாங்க. அது இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்றதுன்னு ஸ்டடி பண்ணிட்டு இருக்கிறோம். சிசிடிவி கேமரா நுழைவாயிலும் மாணவ மாணவியர் விடுதியிலும் தங்கி சாப்பிடக்கூடிய அந்த உணவகத்திலும் சாலைகளிலும் பெரும்பாலும் பொருத்தப்பட்டு 180% சரிவரதான் இருக்கிறது. 10-20 குறைபாடுகள் உண்டு. அந்த தவறு நடந்த இடத்துக்குரிய சிசிடிவி கேமரா இல்லைதான். ஆனால் வருகிற பாதை, போகிற பாதை, விடுதி, உணவகம், மெயின் பார்வைகள் எல்லாம் இருக்கிறது. அதில் 10% சரியில்லாமல் கூட இருந்திருக்கும். அவைகள் சரி செய்யப்படும். பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரின் மனைவி அண்ணா பல்கலைக்கழகத்தில் வேலை செய்கிறாரா இல்லையா என்பதிலும் காவல் ஆணையரும் அமைச்சரும் முரண்பட்ட தகவல்களை தெரிவித்தனர். அந்த மாதிரி அந்த தகவல் கிடையாது. மேஜர் செக்யூரிட்டி லாப்ஸ் என்பதற்கு நடந்த நேரம் என்பது 8 மணி. சம்பந்தப்பட்ட அந்த நபர் குற்றவாளி என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த நபர், குற்றவாளி நபர் அடிக்கடி வந்து போகக்கூடிய பழக்கத்தையும் பெற்றிருக்கிறார். இதை வாயில் காப்பாளர்கள் சொல்லுகிறார்கள். முழு விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. அவருடைய மனைவி கூட இங்கு பணி நிரந்தரம் இல்லாத பணியில் ஆற்றி கொண்டிருப்பார். வருவார்கள் போவார்கள் என்ற நிலையில்தான் சந்தேகப்பட்டு வேற உள்ளே வராது என்று சொல்லுகிற சூழல் இல்லாத நிலையில் இருந்திருக்கிறது.